அனைவருக்கும் வணக்கம். அந்த நியூ இயர் விஷஸோட கமெண்ட் ரிப்ளை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு பார்த்துருந்தோம். அடுத்ததாக வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது, நம்ம நேயர் பேர் வந்து சாய் கிருஷ்ணன் 13, சாய் கிருஷ்ணன் 13 அப்படின்ற பேரில் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஹலோ சார், வணக்கம். மை நேம் இஸ் சாய் கிருஷ்ண மோகன் ஃப்ரம் சென்னை. மை மேரேஜ் இஸ் கெட்டிங் டிலேட் பை வெரி லாங் டைம். அண்ட் கேரியர் வைஸ் அட் ப்ரெசென்ட் ஐ எம் ஜாப்லெஸ். வேலையும் இல்லை, கல்யாணமும் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. எப்போ வந்து வேலை கிடைக்கும், இல்லை வந்து பிஸ்னஸ் செய்யலாமா, எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 6 நவம்பர் 1984. நேரம் வந்து மதியம் 2:45 14:45 PM. சென்னையில் பிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துருக்கூடிய பர்த் டீட்டெயிலுக்கு அவர் ஜாதகம் ஜென்ரேட் பண்ணும்போது அவருக்கு வந்திருக்கிறது வந்து தனுசு ராசி, மீன ராசி, மீன லக்னம். ராசிலேயே வந்து அப்போ சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதுவும் இல்லாமல் லக்னத்தில் சந்திரன் இருக்கிறது அப்படின்றது இன்னும் நல்ல அமைப்பு. அதோடு இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய, மீன லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு 10ஆம் இடத்துல ஆட்சி ஆகியிருக்கார் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து இந்த குருவும் சந்திரனும் வந்து ஒருவருக்கு கேந்திரத்தில் வேறு இருக்காங்க. இது வந்து கஜகேஸ்வரி யோகம்னு பேர். வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க, அரசனும் கேந்திரத்தில் அம்புனி தாளன் நிற்க, மிரகு மற்றவர் மற்றிடத்தில் மேவிய தோஷம் யாவும் ஒரு சிங்கம் கண்ட யானை போல் ஓடுமாம். கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லிட்டு கஜகேஸ்வரி யோகம் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ வந்து ஜாதகர் வந்து நல்ல யோக ஜாதகர். சாய் கிருஷ்ணன் சார், நீங்கள் வந்து அந்த கஜகேஸ்வரி யோகத்தை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் பகுதியிலேயே வந்து கஜகேஸ்வரி யோகம்ன்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இந்த யோகம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத இன்னும் சிறப்பாக அதில் சொல்லியிருக்கோம். அப்போது உங்களுக்கு வந்து வந்திருக்கிறது மீன லக்னம், மீன ராசி. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது வேலை இல்லை, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், எப்போ வந்து அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ சமீபமாக நடந்து முடிஞ்ச தசை, அப்படி என்ன தசைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடந்து முடிஞ்சிருக்கு. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3-8க்கு அதிபதி. அந்த 3-8 கூடியவர் வந்து 8ஆம் இடத்து அதிபதி திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ஏறி 7ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து 7ஆம் இடத்து அதிபதியின் சாரம் வாங்கி இந்த தசையை நடத்திருக்காரு. 10வது குறைக்கு அவங்க கூட கேதுவும் இருக்கார் 9ஆம் இடத்துல. அப்போது 8ஆம் இடத்து அதிபதி திரிகோணஸ்தானங்கள் ஏறி தசை நடத்துறது அப்படின்றது ஒரு தப்பு. அது வந்து அவ்வளோ சுபமான பலன்கள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அசுப பலன்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த பாவகிரகமும் சேர்ந்துருக்கு, 7ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு சாரம் கொடுத்த புதனும் சுக்கிரனோட இருக்கார். 10வதுக்கு கேதுவும் சுக்கிரனோட இருக்கார். அப்போ வந்து இந்த சுக்கிர தசை வந்து உங்களுக்கு கடைசி முடியும் போது வந்து ரொம்ப உங்களை படுத்தி எங்கேயும் செட்டில் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சுக்கிர தசை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து உங்களுக்கு நடக்கிறது வந்து சூரிய தசை. சூரியன் வந்து 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வாங்கியிருக்கிற சாரம் வந்து குருவோட சாரம். குரு லக்னாதிபதி. லக்னாதிபதியான குரு வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கார். லக்னத்துக்கும் கேந்திரத்தில் இருக்கார், சந்திரனுக்கும் கேந்திரத்தில் இருக்கார். ஆக சூரிய தசை வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய சூரிய தசை தான். இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, சூரியன் 6ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறது அப்படின்றது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லி 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த சூரியனோட கூட வந்து உச்சம் பெற்ற சனீஸ்வரன் இருக்கார். அப்போது தகப்பனாரோட சண்டை சச்சரவுகள் வரணும் அப்படின்ற காலகட்டம். அதனால் வந்து தகப்பனாரோட பேசக்கூடிய நேரங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய நேரம். உங்களுக்கு வந்து பிஸ்னஸும் நல்லா ஒத்து வரேன் சார். நீங்கள் வந்து நீங்கள் வேலைக்கு போகணுன்னு வேலை செஞ்சாலும் நல்லா ஒத்து வரும். பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா பிஸ்னஸும் வந்து நல்லா ஒத்து வரும் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி கூட தனகாரகனான தனஸ்தானாதிபதி செவ்வாயும் வந்து அவரோட கூட இருக்கார். செவ்வாய் வந்து உங்களுக்கு 2-9க்கு அதிபதி, அவரும் 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அதோடு இல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை வேறு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இந்த சூரிய தசை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தசை. சூரிய தசையில் சூரிய புத்தியை விட்டுருங்க. எப்பயுமே வந்து சுய புத்தி வந்து அவ்வளோ சிறப்பான பலனை செய்யாது. அப்போ வந்து நீங்கள் இந்த 2018 செப்டம்பர்லேருந்து 2019 ஜனவரி வரைக்கும் நடக்கக்கூடியது வந்து சூரிய தசையில் சூரிய புத்தி. அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்தீங்க அப்படின்னா 2019 ஜனவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வர்றது வந்து சந்திர புத்தி. சூரிய தசையில் வந்து சந்திர புத்தி. சந்திரன் வந்து புதனோட சாரமாக இருக்கார். புதன் வந்து 4-7க்கு அதிபதி, 9ல் பாகியஸ்தானத்தில் தான் இருக்கார். நல்லா தான் இருக்கார் புதன். ஆகையினால் வந்து உங்களுக்கு இந்த 2019 ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றமும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். முதல்ல வேலை கிடைக்கட்டும். அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து கேட்டிருந்த கல்யாணத்துக்கான கேள்வி வந்து நம்ம மறுபதிவில் திரும்பவும் அதை பார்க்கலாம். அடுத்த நேயர் வந்து சுரேஷ் முருகேசன் நம்ம சொல்லிட்டு, வணக்கம் ஐயா, பாடல்களுடன் கூடிய உங்களுடைய ஜோதிட பதிவு அனைத்தும் அருமை. மேலும் தங்களின் சேவை தொடர வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றிங்க சுரேஷ் முருகேசன். என் பெயர் சுரேஷ். பிறந்த தேதி
23/10/1981, பிறந்த நேரம் காலை 8:30 பிறந்த ஊர் தூத்துக்குடி அப்படின்னு கொடுத்துட்டு அவர் கேட்டிருந்த கேள்வி வந்து, நான் சுயமாக அரிசி வியாபாரம் செய்து கொண்டு வருகிறேன். வியாபாரத்தில் கடன் அதிகமாக உள்ளது. எப்பொழுது கடன் தீரும்? சேமிப்பு எப்போது ஏற்படும்? பூர்வீக சொத்து எப்போது விற்பனையாகும்? என்னுடைய கேள்விகளை படித்து பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா மிஸ்டர் சுரேஷ் முருகேசன். நீங்கள் கொடுத்துருந்த டீட்டெயிலுக்கு உங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து விருட்சிக லக்னம், சிம்ம ராசி. விருட்சிக லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி என்ன தசா புத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச தசா புத்தி வந்து சந்திர புத்தி, சந்திர தசை. 2008 2018 வரைக்கும் உங்களுக்கு நடந்து முடிஞ்சது சந்திர தசை. சந்திரன் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து கூட லக்னாதிபதியான செவ்வாயும் வந்து சேர்ந்து தான் இருந்து தசையை நடத்தியிருக்கார். சந்திரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சந்திரன் வாங்கியிருக்கிறது கேதுவோட சாரம். நம்ம போன வீடியோவில் கூட பார்த்துருக்கோம், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் இதை. இப்போ மறுபடியும் உங்களுக்கு அதுதான். சந்திரன் வந்து கேதுவோட சாரம் வாங்குறது நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் கேது வந்து 3ஆம் இடமான உபயஸ்தானத்தில் தான் இருக்கார். உபயஸ்தானம் வந்து கேதுக்கு நல்ல இடம் தான். ஆனாலும் கேதுவோட சாரம் வாங்கி சந்திரனும் இருக்கார். சந்திரன் கூட இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவோட சாரம் வாங்கியே தான் இருக்கார். அப்போது உங்களுக்கு சந்திர தசை வந்து உங்களுக்கு அந்த கடன் பற்றின பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கடனை பற்றி பயப்பட ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா, 2018 மே மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த கடன் வந்து உங்களுக்கு ஒரு சுமையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். காரணம் வந்து 2018 மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆரம்பிச்சது செவ்வாய் தசை. செவ்வாய் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியும் அவர் தான், 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 6ஆம் இடம்ன்றது கடனை குறிக்கக்கூடிய இடம். அதனால தான் வந்து இப்போ நீங்கள் கடனை பற்றி உங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. மனசில் உங்கள் கடன் குழம்புறதுக்கு காரணம் அந்த செவ்வாயோடு சேர்ந்து மனோகாரகனான சந்திரனும் இருக்கிறது. இவங்க 2 பேரும் வந்து கேது சாரம் வாங்கியும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கடனை பற்றின பயம் வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் கடனை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. காரணம் வந்து செவ்வாய் உங்களுக்கு லக்னாதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்க மாட்டார். இந்த செவ்வாய் தசை 2018 2025 உங்களுக்கு பல வாழ்க்கையில் முன்னேற்றமான போக்குகளை வந்து செவ்வாய் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த கடன் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கும். ஆனால் அந்த கடனை பார்த்து நீங்கள் பயப்படுற லெவலில் இருக்காது. கடன் வந்து நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய லெவலில் தான் அந்த கடன் இருக்கும். உங்கள் கட்டுக்குள்ளே கடன் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இந்த 2018 மே மாதத்துலேருந்து 2025 மே மாதம் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த 7 வருஷ காலம் வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலம் சார். அதனால் நீங்கள் கடனை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தொழில் செய்யலாம். நன்றிங்க ஐயா, வணக்கம். அடுத்த கேள்வி கேட்டிருந்தது சுரேஷ் பெரியசாமி. வணக்கம் சார், டேட் ஆஃப் பர்த் 23/7/1991, பிறந்த நேரம் வந்து 9:15 PM, பிறந்த இடம் பெரம்பலூர். எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? எப்போது திருமணம் கைகூடும்? எனக்கு நன்றாக பிறர்க்கு ஜாதகம் பலன் சொல்ல வருமா? ஜாதகம் பார்க்க தெரியுமான்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ஜோதிடம் படித்து கொண்டு இருப்பார் நினைக்கிறேன். வணக்கம் சுரேஷ் பெரியசாமி. நீங்கள் கேட்டிருந்த கேள்வி வந்து முதல் கேள்வி வந்து உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா வந்து உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்குது. காரணம் வந்து 7ஆம் இடத்துல அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கேது சாரம், சூரியன் வந்து சனி சாரம். சூரியன் வந்து அவரோட வீட்டுக்கு, அதாவது சிம்மத்துக்கு 12 மறைகிறாரு. சனீஸ்வரன் வந்து 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்க்குறாரு. ஸோ சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் தப்பு, அவர் வீட்டுக்கு 12லேயும் மறைகிறார். ப்ளஸ் வந்து செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி, அவர் வந்து கேது சாரம் வாங்கி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. ஆனால் உங்களோட ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் வந்து சனீஸ்வரன் வந்து 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கார். அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரன் 3ஆம் பார்வையாக உங்களுடைய வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த வாக்குஸ்தானாதிபதி குரு வந்து உச்சமாய் 6ஆம் இடத்துல இருந்து அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற 2ஆம் இடத்து அதிபதியும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வந்து உங்களுக்கு ஜோசியம் வருமானு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஜோசியம் வரும். ஆனால் அந்த ஜோசியத்தின் மூலிமா நீங்கள் ஈட்டக்கூடிய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுன்றது ஒரு சந்தேகம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஜோசியம் வரும். ஜோசியம் படித்தா உங்களுக்கு புரியும். நீங்கள் பலன் சொன்னால் அந்த பலனும் சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கிறது இந்த சூரிய தசை. சூரியன் வந்து 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து சனியோட சாரம் வாங்கி நடத்துகிறார். சனி வந்து உங்களுக்கு லக்னாதிபதி, அவரோட சாரத்தில் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு சூரிய தசையில் ராகு புத்தி இப்போ தான் முடிஞ்சுது. இந்த சூரியன் ராகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம். அது எப்போனா 2018 ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ வரப்போகிற 2019 பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றது சூரிய தசையில்
ராகு புத்தி. இப்போ இந்த ராகு புத்தி முடிகிற நேரம் தான், அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து வரக்கூடியவர் வந்து சூரிய தசையில் குரு புத்தி. குரு வந்து 2-11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் அதிபதி. அந்த தனகாரன் வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாரு சார். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா கூட இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு வெளிநாடு வேலைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கமெண்ட் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து யோகராஜன் அப்படின்றவர் வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னா டேட் ஆஃப் பர்த் வந்து 5 மார்ச் 1986, பிறந்த நேரம் காலையில் 6:30 ராமநாதபுரம். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, மேரேஜ் எப்போ நடக்கும், லைஃப் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப சிம்பிளாக 3 கேள்வி வரிசா நச்சுன்னு கேட்டார். யோகராஜன் சார், உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து கும்ப லக்னம், ராசி வந்து தனுசு ராசி. கும்ப லக்னத்துக்கு உடைய சனீஸ்வரன் வந்து லக்னாதிபதி சனீஸ்வரன் வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. லக்னாதிபதி வந்து கேந்திரத்தில் ஏறுறது அப்படின்றதும் 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஆகிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. அதோட கூட இல்லாமல் 7ஆம் இடத்ததிபதி சூரியன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கார். அவருக்கு கூட இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்ததிபதியுமான குரு வந்து லக்னத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கார். சூரியனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவரும் அந்த குரு தான். அப்போ சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்கார், செவ்வாயும் நல்லா இருக்கார், 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி ஆகிருக்கிறதோட லக்னாதிபதி சனீஸ்வரனும் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை அப்படின்றது கிடைக்கும் சார். அதில் வந்து மாற்று கருத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை வந்து கண்டிப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல 2 பாவகங்கள் இருக்குது. 2 பாவகங்களில் ஒருத்தர் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சுபபலனை செய்வார். ரெண்டாவது கிரகம் வந்து செவ்வாய், அவர் அந்த வீட்டுக்கு அதிபதி, அவர் ஆட்சியாகி அங்கே இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த 10ஆம் இடத்துல வந்து ரொம்ப வலுப்பற்று இருக்குது. உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் நல்லா இருக்கார், செவ்வாயும் நல்லா இருக்கார். அடுத்து கேட்டிருந்தது வந்து எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. கல்யாணம் எப்போ ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நடக்கிறது வந்து சந்திர தசை. கும்பலக்னத்துக்கு பெரும்பாலும் வந்து சந்திர தசை வந்து அவ்வளோ யோக பலன்களை செய்யாது. சுபபலன்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அதோடு இல்லாமல் சந்திரன் வந்து கேதுவோட சாரம். அதில் வந்து சந்திர தசை நடந்து முடிகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த அரசாங்க வேலை அப்படின்றது வந்து தள்ளி போட்டு தான் சார் போவோம். இந்த சந்திர தசை முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு செவ்வாய் தசை வரும்பொழுது தான் வந்து அரசாங்க வேலைன்றது மிக உறுதியாக தெரியுது. கல்யாணம் வந்து உங்களுக்கு 2019 ஜூலை மாதத்துக்கு அப்புறம் முயற்சி செய்யலாம் சார். உங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்பு வந்து அந்த டைமில் இருக்குது. அடுத்ததாக கேள்வி கேட்கக்கூடிய நேயர் வந்து குமார் எஸ்வி. குமார் டேட் ஆஃப் பர்த் வந்து 9 ஏப்ரல் 1970 காலையில் 4:20 பிறந்திருக்காரு, கன்னியாகுமரியில். கேள்வி வந்து நிறைய படிக்கணும்னு நினைத்தேன், ஆனால் தடங்கல்கள் பலமுறை ஏற்பட்டது. வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகள், வேலை, பணம், பதவி, படிப்பு நெருங்கி வந்தும் கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. கடந்த சில மாதங்களாக அடிக்கடி மனதளவிலும் உடலளவிலும் சோர்வாக உணர்கிறேன். மருத்துவரிடம் சென்றால் உடம்பிற்கு ஒன்றுமில்லை என்று கூறுகின்றனர், ஆனால் மனதிற்கு பயமாக இருக்கிறது. ஜோதிடராக வாய்ப்பு உள்ளதா என்று பாருங்கள். என் தந்தை வழி தாத்தாவின் தந்தையார் பரம்பரை ஜோதிடர். என் வருங்காலம் பற்றி அறிய வேண்டும். தொழில், வருமானம், குடும்பம், உறவுகள், ஆயுள், உடல்நலம். நன்றி, தங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமார் எஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காரு. குமார் எஸ் சார், உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து கும்ப லக்னம், ராசி வந்து ரிஷப ராசி. அப்போ வந்து ரிஷப ராசியில் சந்திரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் வந்து ஆட்சியாகியிருக்கார். இப்போ வந்து உங்களுக்கு நடப்பில் நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 உங்களுக்கு நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கான மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. ஏன்னா 2009 மே மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சது வந்து குரு தசை. 2025 மே மாதம் வரைக்கும் அந்த குரு தசை இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 2-11க்கு அதிபதி. குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான், தனஸ்தானாதிபதியும் அவர் தான், லாபஸ்தானாதிபதியும் அவர் தான். இந்த 2-11க்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவானவர் வந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தனிச்சிருக்கார் இல்லைங்களா. இப்போ 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்திர லக்னக்காரர்களுக்கு 9ஆம் இடம் வந்து பாதகாதிபதி. அந்த 9ஆம் இடத்துல குருவானவர் வந்து தனிச்சிருக்கிறது அப்படின்றது வந்து தப்பு. குரு வந்து தனிச்சிருக்கிறதுன்றது எப்பயுமே தப்பு. கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், அந்தணன் தனித்து நிற்கையில் அவதியில் மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கையில் அவை கீர்த்தி மெத்த உண்டுன்னு பார்த்தோம். அந்த வகையில் வந்து குரு இங்கே தனிச்சிருந்து உங்களுக்கு தசை நடத்துறதுனாலையும் அவரோட கூட அந்த பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட புத்தி உங்களுக்கு இப்போ நடக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மனக்குழப்பங்கள்லாம்.
ஸோ அந்த குரு தசை சுக்கிர புத்தி முடிஞ்சிருச்சுன்னா 2019 நவம்பர் மாதம் முடியுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வந்து சூரிய தசை. சூரியன் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி, உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போது இந்த சுக்கிர புத்தி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க சார், உங்களுக்கு லக்னாதிபதி சனீஸ்வரன் வந்து நீசமாக இருக்கார். அவர் நீசமாக இருந்தாலும் அவர் கூட இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார். சனீஸ்வரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார். அப்போ சனீஸ்வரனுக்கு வந்து பூர்ணமாக நீசபங்க ராஜ யோகத்தில் இருக்கார் சனீஸ்வரன். அதனால இந்த குருதசை முடிஞ்சு இந்த குருதசைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சனிதசை இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா விதமான சௌகரியங்களையும் பொருளாதார வளர்ச்சியையும் வீடு மனை வாசல் சேர்க்கையும் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சனீஸ்வரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதனால் இந்த இருக்கக்கூடிய குருதசை கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. அடுத்து வரக்கூடிய சனிதசை உங்களுக்கு ரொம்ப யோகமான தசை. இந்த குருதசையிலையும் உங்களுக்கு இப்போ சுக்கிர புத்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய புத்தி வந்து உங்களுக்கு நல்ல புத்தி தான் சார். அடுத்து வந்து மீதி இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து நம்ம அடுத்த ஒளிப்பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.